வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 14 வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பகுதியாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பகுதியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அன்அகாடமி அப்படிங்கிறவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா வந்து பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு டிஎன்பிஎஸ்சிக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிலபஸ் வைஸ் வந்து கோர்சஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லைவ் டவுட் கிளியரிங் செஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் ஆக்சஸ் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட். இது எல்லாமே வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காக 4வது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 22 டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதில் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி இதில் வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 12 மந்த்ஸா 6 மந்த்தா 24 மந்த்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது வந்து ரெஃபரல் கோட் இருந்துச்சுன்னா ரெஃபரல் கோட் அப்ளை பண்ணி பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இஎம்ஐ மூலமாக கூட செலுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து அன்அகாடமியை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது. ஸோ முதல்ல என்னென்னா, இந்திய ரயில்வேயோட உள்கட்டமைப்புகளை மேலும் நவீனப்படுத்துவதற்காக ஐஐடி கான்பூருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செப்டம்பர் மாதம் வந்து மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் மூலமாக வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்திய ரயில்வேயோட உட்கட்டமைப்புகளை வந்து இன்னும் வந்து நவீனப்படுத்தணும், மாடர்ன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐஐடி கான்பூர் கூட வந்து ஒரு எம்ஓயு வந்து ரயில்வே அமைச்சகம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரஃபேல் போர் விமானம் ஓட்டுவதற்கு தேர்வு செய்யப்படும் முதல் பெண் விமானி என்னும் பெருமையை வாரணாசியை சேர்ந்த ஷிவாங்கி சிங் வந்து பெற்றுள்ளார். ரஃபேல் போர் விமானம் ஓட்டுறதுக்கு வந்து தேர்வு செய்யப்படுற முதல் பெண் விமானி அப்படிங்கிற ஒரு பெருமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க வந்து வாரணாசியை சேர்ந்தவங்க. அவங்களோட பேர் வந்து சிவாங்கி சிங் அப்படிங்கிறது அவங்களோட பேர். வாரணாசியை சேர்ந்தவங்க. ரஃபேல் போர் விமானம் ஓட்டுறதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது உலக அபாய அறிக்கை 2020 வந்து இந்தியா 89வது இடத்தை பெற்றுள்ளது. உலக அபாய அறிக்கை 2020 வந்து அதில் வந்து இந்தியாவோட இடம் வந்து 89வது இடம். இயற்கை பேரிடர்களால் அபாயத்துக்குள்ளாகும் வாய்ப்புகளை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு தயாரிக்கப்பட்ட இந்த பட்டியலில் வந்து மிக குறைந்த அபாயம் உள்ள நாடுகளில் வந்து முதல் 3 இடங்கள் வந்து கத்தார், மால்டா, செயின்ட் வின்சென்ட் இந்த நாடுகள் வந்து பெற்றிருக்கு. மிக குறைந்த அபாயம் இருக்கிற நாடுகளோட பட்டியலில் வந்து முதல் 3 இடங்கள் கத்தார், மால்டா, செயின்ட் வின்சென்ட் இந்த நாடுகள் வந்து பெற்றிருக்கு. அடுத்தது அபியாஸ் அப்படிங்கிற ஏவுகணை வந்து அவங்க அந்த ஏவுகணைக்கான சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. வானில் இருக்கிற இலக்குகளை அதிவேகத்தில் சென்று தாக்கக்கூடிய அபியாஸ் ஏவுகணை ஒடிசா மாநிலம் பாலசோரில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து அபியாஸ் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை வந்து சோதனை பண்ணி அதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எந்த ஏவுதளத்துலேருந்து செலுத்தினாங்கன்னா ஒடிஷா மாநிலம் பாலசோரில் இருக்க ஒரு ஏவுதளத்துலேருந்து தான் வந்து செலுத்தினாங்க. இது வந்து வானத்தில் இருக்க இலக்குகளை ரொம்ப வேகமாக போய் தாக்கக்கூடியது தான் இந்த அபியாஸ் ஏவுகணை அப்படிங்கிறது. அடுத்தது அஸ்ஸாம் மாநிலத்தின் கோகாமுக்கில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய கிளை பிரிவை மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தொடங்கி வைத்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தோட கோகாமுக்கில் அந்த இடத்துல வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தோட புதிய கிளை பிரிவை வந்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதற்கு வந்து பண்டிட் தீனதயாள் உபாத்யாயோட பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. அஸ்ஸாம் மாநிலத்தில் கோகாமுக்கில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தோட புதிய கிளை பிரிவை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்கன்னா பண்டிட் தீனதயாள் உபாத்யாயோட பேர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது மகாராஷ்டிரத்தின் என் குடும்பம் என் பொறுப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 2.24 கோடி மக்களின் வீடுகளுக்கு சென்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த மாநில அரசு அறிவித்திருக்கு. மகாராஷ்டிரத்தோட என் குடும்பம் என் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் வந்து ஒரு 2.24 கோடி மக்களோட வீடுகளுக்கு போயிட்டு பரிசோதனை செஞ்சதா அந்த மாநில அரசு வந்து சொல்லியிருக்காங்க.
என் குடும்பம் எனது பொறுப்பு என்ற திட்டம் கரோனா பாதிக்கப்பட்டவரை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் மற்றும் தொற்றின் சங்கிலியை தகர்ப்பதற்கும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள மகாராஷ்டிரா மாநில அரசால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமாகும். எதுக்குன்னா கொரோனானால பாதிக்கப்பட்டவங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து என் குடும்பம் என் பொறுப்பு அப்படிங்கிற திட்டம். இது வந்து மகாராஷ்டிரா அரசால தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட லேசர் தொழில்நுட்பத்தில் இயங்கும் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகரில் ஆயுதப்படை பயிற்சி பள்ளியில் உள்ள KK தளத்தில் MBT அர்ஜுன் பீரங்கியிலிருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டது, நம்ம நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டது, லேசர் தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர்ல ஆயுதப்படை பயிற்சி பள்ளியில் இருக்க KK தளத்துல MPT அர்ஜுன் பீரங்கியில வெற்றிகரமா வந்து சோதிச்சிருக்காங்க. இந்த ADGM அப்படிங்கிற ஒரு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை வந்து வெற்றிகரமா வந்து சோதிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை வந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இலக்கை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி வந்து இருக்கு. அடுத்தது மத்திய ரயில்வே இணை மந்திரி சுரேஷ் அங்காடி வந்து கொரோனா தொற்று காரணமா வந்து இறந்து போயிட்டாரு. அடுத்தது மிஷன் கர்மயோகி. மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது என்னன்னா மத்திய அரசு அதிகாரிகளோட திறனை மேம்படுத்துறதுக்கான திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அரசு அதிகாரிகளை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக உருவாக்கணும், அவங்கள வந்து நல்லா வந்து ஸ்கில்டாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக வந்து 46 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய கூடுதல் தகவல் தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது என்னன்னா இதை மாதிரி வந்து சிவில் சர்வீசஸில் இருக்கவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது தான் மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது. அடுத்தது ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் லடாக் மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை இந்த திட்டத்தில் லடாக் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் 26 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் ஆங்கிலமும் உருதுவும் வந்து இப்போ வந்து அலுவல் மொழிகளாக இருக்குது. அதோட வந்து காஷ்மீரி, டோக்ரி, ஹிந்தி இதையும் வந்து அலுவல் மொழிகளாக அங்கீகரிக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதற்காக வந்து ஜம்மு காஷ்மீர் அலுவல் மொழிகள் மசோதா 2020 வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மசோதாவிற்கு வந்து இப்போ வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உலகின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் தயாரிப்பு நிறுவனமான இந்தியாவில் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் உருவாகியுள்ளதாக மெர்காம் கேபிட்டல் என்னும் நிறுவனம் தனது ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலகத்தோட மிகப்பெரிய சூரிய ஆற்றல் தயாரிப்பு நிறுவனமா இந்தியாவோட ஒரு நிறுவனம் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாகி இருக்கிறதா வந்து மெர்காம் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்களோட ஆய்வறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2019ஆம் ஆண்டில் தற்கொலைகள் அதிகம் நடைபெற்ற மாநிலங்களில் தமிழகம் 2ஆம் இடத்திலும் மாநகரங்களில் சென்னை முதலிடத்திலும் இருக்கிறதா வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லியிருக்கு. தேசிய அளவில் அதிகம் தற்கொலை நிகழும் மாநிலங்களில் முதலிடத்துல வந்து மகாராஷ்டிரா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது யார் சொல்லியிருக்காங்கன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய அளவில் பார்க்கும்போது தற்கொலை அதிகமாக நடக்கிற மாநிலங்களில் வந்து முதல் இடத்துல மகாராஷ்டிரம் இருக்கு, 2ஆம் இடத்துல வந்து தமிழகம் இருக்கு. மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சென்னை வந்து முதலிடத்துல இருக்குதா வந்து சொல்லியிருக்கு.
ஸோ இதை பற்றிய கூடுதல் தகவல் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இல்லை, இது மாதிரியே உள்ள கூடுதல் தகவல். 2019ஆம் ஆண்டில் சாலை விபத்து அதிகமாக நடைபெற்ற மாநிலங்களில் புதுதில்லி முதலிடத்தில் இருக்குது. 2019ஆம் ஆண்டில் விவசாயிகள் தற்கொலை அதிகம் நடைபெற்ற மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து தற்கொலையும் மகாராஷ்டிரா தான் முதலிடத்தில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து விவசாயிகள் தற்கொலை வந்து அதிகம் நடைபெற்ற மாநிலங்கள் அப்படின்னு விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகாராஷ்டிரா தான் முதலிடத்தில் இருக்குது. 2, 3, 4ஆம் இடங்களில் வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து எல்லாமே திரும்ப பார்த்துட்டு வரலாம். இது வரைக்கும் வந்து பேஜ் நம்பர் 16 வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். இந்திய ரயில்வேயோட உட்கட்டமைப்புகளை இன்னும் நவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐஐடி கான்பூர் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ரஃபேல் போர் விமானம் ஓட்டுறதுக்கு தேர்வு செய்யப்படுற முதல் பெண் விமானி அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து ஷிவாங்கி சிங்குக்கு வந்து கிடைச்சிருக்கு. உலக அபாய அறிக்கையில் வந்து இந்தியா 89வது இடத்தை பிடிச்சிருக்கு. அபியாஸ் ஏவுகணை சோதனை வந்து ஜெயிச்சிருக்கு. எங்கன்னா ஒடிஷா மாநிலம் பாலசோரில் இருக்க ஏவுதளத்துலேருந்து சோதிச்சிருக்காங்க. அஸ்ஸாம் மாநிலத்தோட கோகாமுக்கில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தோட புதிய கிளை பிரிவை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. மகாராஷ்டிரத்தோட என் குடும்பம் என் பொறுப்பு திட்டத்தின் கீழே வந்து இதுவரைக்கும் 2.24 கோடி மக்களோட வீடுகளுக்கு போயிட்டு பரிசோதனை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ மாநில அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த என் குடும்பம் என் பொறுப்புங்கிறது. இது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை வந்து அகமது நகரில் ஆயுதப்படை பயிற்சி பள்ளியில் இருக்க KK தளத்தில் வந்து MPT அர்ஜுன் பீரங்கியால் வந்து சோதிச்சிருக்காங்க. இது வந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இலக்குகளை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அடுத்தது மத்திய ரயில்வே இணைய மந்திரி சுரேஷ் அங்காடி வந்து கொரோனா தொற்று காரணமாக வந்து இறந்து போயிட்டாரு. மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற பேரில் வந்து சிவில் சர்வீஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து இன்னும் திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை இந்த திட்டத்தில் லடாக், லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆங்கிலம், உருதும் தான் அலுவல் மொழிகளாக இருந்தது. அதோட வந்து காஷ்மீரி, டோக்ரி, ஹிந்தி இதையும் வந்து அலுவல் மொழிகளாக அங்கீகரிக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் தயாரிப்பு நிறுவனமாக இந்தியாவோட அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து உருவாகி இருக்கிறதா மெர்காம் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்களோட ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. 2019 தற்கொலைகள் அதிகம் நடைபெற்ற மாநிலங்களில் தமிழகம் 2ஆம் இடத்திலும் மாநகரங்களில் சென்னை முதலிடத்திலும் இருக்கிறதா வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீதம் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC All News அப்படிங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.